நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷியை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ககாஷி சென்சே, உங்களுக்கு அந்த புக்க கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. உன்னை யார் அதை கொடுக்க சொன்னாங்க? சரி விட, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்றேன். என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இவங்க வந்த போறப்பெல்லாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வர கட்டிட்டாங்க. ஜூனியர் எக்ஸாம்ஸ் நடக்க போகுதா? பழைய ஞாபகங்கள் திரும்ப வருது. இப்போ உன் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன் நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல ஜூனியர் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். சாகுரா, நீயும் அதுக்குள்ள ஜூனியர் ஆயிட்டியா? எப்பவோ. ஆனா நருட்டோ, நீ இன்னும் முழு கதையே கேட்கல. கான்கரோ, நெச்சி, அப்புறம் டெமாரி, இவங்க 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க ஜோனினா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. ஜோனினா என்ன சொல்ற? அவன் காரவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? லார்ட் காசேகாகே, மீட்டிங் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. நான் அப்புறமா வரேன். அப்படியா கதை? தாரா இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சதை சாதிப்பேன். ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு காரா. உண்மை என்னன்னா, நாருட்டோ ரொம்பவே மாறிட்டான். worldforall.me என்ன கக்காஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? நான் எழுதுனதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டோவை பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வளர்ந்திருக்கான். ஆனா பலசாலியா இருப்பானா? நான் என் வேலையை சரியா செய்யலன்னு சொல்ல வரியா? அவனை குறைச்சி எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன். சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். நாம கண்காணிச்சிட்டு இருந்தவங்க அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. கடந்த சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுத்தி இருக்கிற ஹிடன் வில்லேஜஸ்க்கும் நமக்கும் இருக்கிற நட்பு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப் வில்லேஜ். எவ்வளவு பலசாலிகள் இருக்காங்கன்னு பாத்துடுவோம். ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதேதான். இந்த மாதிரியான நேரங்களில் தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்றும் அவ்வளவு நல்லது கிடையாது. வதந்திகளா? என்ன சொல்ற? ஆமா சார். அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா கதை? அப்படின்னா ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. தி அகாட்ஸ்கி. இந்த அகாட்ஸ்கிங்கிறது ரொம்பவே மர்மமான ஒரு கூட்டம். அதுல கிட்டத்தட்ட 12 ஷினோபிகள் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் பிங்கோ புக்ல எஸ் ரேங்கிற கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே சில பேர் நமக்கு தெரியும். ஹிடன் வில்லேஜ் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா அவனுடைய கிளானை சேர்ந்த எல்லாரையுமே ஒரே இரவுல அழிச்சவன். இன்னொருத்த பேரு கீசமே ஓஷிகாகே. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் தான் மிஸ்ட் வில்லேஜோட ஃபேண்டம். இன்னொருத்தன் ஒரோச்சி மாரு நம்மளோட கசிக்காகவே அழிச்சவன். கொஞ்சம் விட்டிருந்தா லீவ் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். ஒரு காலத்துல இந்த ஒரோச்சி மாருவும் அக்காச்சி கூட்டத்தை சேர்ந்தவன்.